நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை ஈசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல டே 8ல நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா ரெசிடியூஸ் அப்படின்ற டாபிக் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ரெசிடியூஸ் அப்படின்ற டாபிக்கை நம்ம பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டா பிரிச்சுக்கிறோம். அதாவது பார்ட் 27ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரெசிடியூஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். பார்ட் 28ல பார்த்தீங்க அப்படின்னா காசிஸ் ரெசிடியூ தியரம் அப்படின்ற டாபிக் எடுத்திருக்கோம். இப்போ இந்த 2 டாபிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டே 8ல நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பிளான் பிரகாரம் இந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கு டோட்டலாக நம்ம ஒரு 10 டேஸ் நம்ம அலாட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் 7 டேஸில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 டாபிக்ஸ் எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ண டாபிக்ஸில் உள்ள வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கார்னரில் உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணால் அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸோ அந்த ரெசிடியூஸ்னா என்னன்னு பார்க்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எடுத்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்ப்போம். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோட லிங்கை கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஓகே கவனிங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரெசிடியூஸ். இதில் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா லெட் ஏ பி அன் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி ஃபார் எஃப் ஆஃப் இசட். ஸோ அதாவது ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட்டுக்கு ஏ அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதோட ரெசிடியூஸ் அதாவது தென் த ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் ஏ த பாயிண்ட் ஏக்கு ரெசிடியூஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஸோ இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இஸ் டிஃபைன்டு டு பி த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என்னது 1/z மைனஸ் ஏ இந்த லாரன்ஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் என்னன்னு சொல்றோம் நம்ம எஃப் ஆஃப் இசட் அபவுட் த பாயிண்ட் ஏ அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஸோ இது எப்படி நம்ம வந்து டினோட் பண்றோம் அப்படின்னா ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் இசட் ஈக்குவல் டு ஏ அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டிஃபைன் பண்றோம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ இந்த ரெசிடியூவை பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ப்ராப்ளம் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 மெத்தட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 4 மெத்தடை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஸோ அது என்னென்ன மெத்தடு எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே கவனிங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் ரெசிடியூஸ். ஸோ இந்த ரெசிடியூஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் ஜென்ரலாக நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஸோ அதாவது ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் த பாயிண்ட் இசட் ஈக்குவல் டு ஏ ஒரு பாயிண்ட் ஏன்ற பாயிண்ட்டுக்கு நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம இசட் ஈக்குவல் டு ஏ. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1/m-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு டி பவர் m-1 dz பவர் m-1 இன்ட்டு z மைனஸ் ஏ ஹோல் பவர் m இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். ஸோ இங்கே அட் த பாயிண்ட் இசட் ஈக்குவல் டு நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம் நம்ம ஏ அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். ஸோ ஒரு பாயிண்ட் இசட் ஈக்குவல் டு ஏன்ற பாயிண்ட்டுக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ இந்த இசட் ஈக்குவல் டு ஏன்னு எடுக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இதை தான் நம்ம போல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இதோட ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஈக்குவல் டு எம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஜென்ரலாக ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டரை எம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபார்முலா. இப்போ இதில் ஆர்டர் 1 அப்படின்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ஃபார்முலா வரும். ஸோ இதில் போல் ஆஃப் ஆர்டர் 1 அப்படின்னா எம்முக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுவோமா. ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும் ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் at the point z equal to a. ஸோ அதாவது the pole of order 1 அப்படின்னா m ஓட வேல்யூ 1 அப்படின்னு அர்த்தம். இப்போ mக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணீங்கன்னா 1/1 minus 1 ஃபேக்டோரியல் 0. அப்போ வந்து 1/0 ஃபேக்டோரியல்ன்றது 1ன்னு வந்துடும். இங்கே d பவர் 0/dz பவர் 0 1ன்னு வந்துடும். அப்போ ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே லிமிட் z tends to a z மைனஸ் ஏ ஹோல் பவர் m இன்ட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த போல் ஆஃப் ஆர்டர் 1. சப்போஸ் இதே இது ஸோ த போல் ஆஃப் ஆர்டர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வந்துச்சுன்னா ஸோ இந்த ஃபார்முலாவில் எம்முக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுங்க. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் த பாயிண்ட் இசட் ஈக்குவல் டு ஏ லிமிட் இசட் டென்ஸ் டு ஏ 1/2 மைனஸ் 1 அப்படின்னா 1 ஃபேக்டோரியலாம். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/1 ஃபேக்டோரியல் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்முக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணிங்கன்னா d/dz அப்படின்னு வரும். z மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் இசட் அப்படின்னு வரும். ஸோ இது மாதிரி போல் ஆஃப் ஆர்டர் 3 போல் ஆஃப் ஆர்டர் 4 அப்படின்னா அப்படி போயிட்டே இருக்கும்.
ஸோ ஜென்ரலா நம்ம இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இத தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்திருப்போம். ஸோ த போல் ஆஃப் ஆர்டர் 1 அப்படின்னா, சிம்பிள் போல் அப்படின்னு பார்த்திருப்போம் நம்ம. ஸோ இதோட ரெசிடியூ ஃபார்முலா இங்க நம்ம நோட் பண்ணியிருப்போம். இப்ப செகண்ட் ஒன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, Z ஈக்குவல் டு ஏன்றது சிம்பிள் போல் ஆஃப் என்ன ஃபார்மேட்ல எடுத்துக்கிறோம் நம்ம? f ஆஃப் Z ஈக்குவல் டு h ஆஃப் Z பை k ஆஃப் Z. ஒரு ஃபங்ஷன் f ஆஃப் Z இந்த ஃபார்மேட்ல இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். இதுல the ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுக்கு at the point Z equal to A, அதாவது ரெசிடியூ ஆஃப் f ஆஃப் Z at the point Z equal to A அப்படின்னா, ஸோ இது எப்படி நம்ம நோட் பண்ணலாம் அப்படின்னா, h ஆஃப் A பை k dash ஆஃப் A. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எப்போ நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் வேர் h ஆஃப் Z அண்ட் k ஆஃப் Z ஆர் அனலிட்டிக்காக இருக்கணும் at the point Aல. அதாவது இங்கே நம்ம பார்க்குற h ஆஃப் Z-ம் k ஆஃப் Z-ம் அனலிட்டிக் at the point Aல இருக்கணும். அண்டு h ஆஃப் A கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். k ஆஃப் A ஈக்குவல் டு 0ன்னு வரணும். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஈஸியாக நம்ம பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, Z ஈக்குவல் டு A இஸ் எ போல் ஆஃப் ஆர்டர் M. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதே ஃபார்முலா தான் போல் ஆஃப் ஆர்டர் M அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும்? ரெசிடியூ ஆஃப் f ஆஃப் Z at the point Z equal to A அப்படின்னா 1 by m minus 1 factorial d power m minus 1 by dz power m minus 1 z minus a whole power m into f of z at the point z equal to a. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம். இதிலே போல் ஆஃப் ஆர்டர் 1னா m-க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுங்க. போல் ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னா m-க்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி போல் ஆஃப் ஆர்டர் 3 அப்படின்னா m-க்கு பதிலாக 3 அப்ளை பண்ணோம்னா இந்த ஃபார்முலா ரெடியூஸ் ஆகும். இப்போ அடுத்து ஃபோர்த் ஒன் நம்ம என்ன ஃபார்முலா பார்க்குறோம் அப்படின்னா, ரெசிடியூ ஆஃப் f ஆஃப் z அட் z ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். இப்போ இதில் எனக்கு z-க்கு பதிலாக இன்ஃபினிட்டின்னு கொடுத்துட்டு ரெசிடியூ கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரெசிடியூ ஆஃப் f ஆஃப் z அட் z ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ் லிமிட் z டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ். ஸோ இங்கே என்ன வரணும் அப்படின்னா மைனஸ் z இன்ட்டு f ஆஃப் z அப்படின்னு வரணும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். எதுக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம? அட் த பாயிண்ட் z ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ்ல ரெசிடியூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லிமிட் z டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் மைனஸ் z இன்ட்டு f ஆஃப் zன்னு வரணும். அதாவது f ஆஃப் z-ஓட ஒரு மைனஸ் z-ஐ மல்டிப்ளை பண்ணி லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ரெசிடியூ ஆஃப் f ஆஃப் z கிடைக்கும். ஸோ இந்த 4 மெத்தடை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெசிடியூவை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 15 ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். இந்த 15 ப்ராப்ளத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ இந்த ரெசிடியூவை பேஸ் பண்ணி நம்ம எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிடியூஸை நம்ம நல்லா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா காசியஸ் ரெசிடியூ தியரம் அப்படின்ற டாபிக் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிடியூஸ் தான் கண்டுபிடிப்போம். ஸோ அங்கே அதை அப்ளை தான் காசியஸ் ரெசிடியூ தியரம் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நமக்கு பேசிக் என்ன தெரியணும் அப்படின்னா ரெசிடியூஸ் கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே கவனிங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபைண்ட் த ரெசிடியூ ஆஃப் f ஆஃப் z அட் இட்ஸ் போல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட போல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அதோட போல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்துருப்போம்? இந்த டினாமினேட்டரில் என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்களோ அதை ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்தோம்னா ஸோ அங்கே கிடைக்கிற z-ஓட வேல்யூவை நம்ம போல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ இங்கே எனக்கு டினாமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்கு? z ஸ்கொயர் பிளஸ் 5z பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ இதை வந்து இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் 6 சம் பண்ணால் 5. அப்போ நமக்கு என்ன வரும்? 3 இன்ட்டு 2 6 3 + 2 5. அப்போ இதை எப்படி பிரிச்சுக்கலாம் நம்ம? z + 3 இன்ட்டு z + 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அப்போ இதில் z கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஈக்குவல் டு -3 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? -2. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா போல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதோட ஆர்டர் கேட்டாங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஹோல் பவர் 1 இங்கேயும் ஹோல் பவர் 1 இருக்கா? அப்போ இதோட ஆர்டர் போல் ஆஃப் ஆர்டர் ஈக்குவல் டு என்னது நமக்கு? 1. அப்போ ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம போல் ஆஃப் ஆர்டர் 1-ஓட ஃபார்முலா இங்கே எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஸோ கொடுத்துருக்கிற f ஆஃப் z-ல டினாமினேட்டரை ஈக்குவல் டு 0ன்னு எடுங்க. அதுலேருந்து முதல்ல போல்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. போல்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதோட ஆர்டர் என்னன்னு பாருங்க. ஆர்டர் 1 இருக்கா? ஆர்டர் 2 இருக்கான்னு பாருங்க. ஸோ ஆர்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா இங்கே நம்ம ஃபேக்டர் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இதுக்கு இங்கே பவரில் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்கே எனக்கு பவரில் எதுவுமே இல்லை, ஹோல் பவர் 1ன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக அது ஆர்டர் என்னது? 1. அப்போ ஆர்டர் 1-ஓட ஃபார்முலா எடுக்கணும் ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இதில் நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அட் இட்ஸ் போல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற அந்த போல்ஸ் என்னது? ஒன்று -3ன்றது ஒரு போல்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா -2 அப்படின்றது ஒரு போல். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா அட் z ஈக்குவல் டு -3க்கு எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ரெசிடியூ வந்து அட் z ஈக்குவல் டு -3. அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா
ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் இசட் ஈக்குவல் டு -3. நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம், லிமிட் இசட் டென்ஸ் டு -3 இசட் மைனஸ் ஏ. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் இங்கே என்ன கிடச்சிடும், இசட் பிளஸ் 3 இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். இதில் எஃப் ஆஃப் இசட் என்னது நமக்கு இசட் கியூப் பை, ஸோ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இசட் பிளஸ் 3 இன்ட்டு இசட் பிளஸ் 2. இப்போ இந்த இசட் பிளஸ் 3க்கு இசட் பிளஸ் 3 கேன்சல் ஆயிரும். இசட்டுக்கு பதிலாக -3 அப்ளை பண்ணுங்க. -3 கியூப் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், -27 பை டினாமினேட்டரில் இசட்டுக்கு பதிலாக -3 அப்ளை பண்ணினா -3 + 2 அப்போ -1 அப்படின்னு கிடைக்குமா. அப்போ ஈக்குவல் டு 27. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசட் ஈக்குவல் டு -3 அப்படின்ற பாயிண்ட்டுக்குள்ள ரெசிடியூ. இப்போ இதே இது இசட் ஈக்குவல் டு -2க்கு ரெசிடியூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் த பாயிண்ட் இசட் ஈக்குவல் டு -2. இங்கே என்ன வரும் ஃபார்முலா, லிமிட் இசட் டென்ஸ் டு -2. இங்கே இசட் பிளஸ் 2ன்னு வருமா, இங்கே மைனஸ்ன்னு இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் வரும், ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வரும், அவ்வளோதான். இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். எஃப் ஆஃப் இசட் என்னது, இசட் கியூப் பை இசட் பிளஸ் 3 இன்ட்டு இசட் பிளஸ் 2. இப்போ இதில் நமக்கு எது கேன்சல் ஆயிரும், இசட் பிளஸ் 2 கேன்சல் ஆயிரும். இசட்டுக்கு பதிலாக -2 அப்ளை பண்ணினா -2 கியூப். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், -8 டிவைட் பை 3 -2ன்னு வரும். அப்போ +1. அப்போ ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -8. அப்போ அட் த பாயிண்ட் இசட் ஈக்குவல் டு -2ல ரெசிடியூ பார்த்தீங்க அப்படின்னா -8 அப்படின்னு கிடைக்கும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு அட் இட்ஸ் போல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம 2 பாயிண்ட்ஸுமே கண்டுபிடிக்கணும். -3க்கும் கண்டுபிடிக்கணும், -2க்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ இதே கொஸ்டினை நம்ம அட் இட்ஸ் போல்ஸ் அப்படின்னு கேட்காம அட் இசட் ஈக்குவல் டு -2 மட்டும் கேட்டாங்க அப்படின்னா ஸோ நம்ம இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சாலே போதும். இங்கே ஜென்ரலாக நம்ம அட் இட்ஸ் போல்ஸ் அப்படின்றதுனால நம்ம 2 பாயிண்ட்டுக்குமே ரெசிடியூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்கு, எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பை இசட் ஸ்கொயர் பிளஸ் 1 அட் இட்ஸ் போல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்களாம். இப்போ இதில் முதல்ல போல்ஸ் கண்டுபிடிங்க. இங்கே டினாமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்கு, இசட் ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுங்க. இம்ப்ளைஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 அப்படின்னு வரும். இதுல இருந்து இசட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஐன்னு வருமா, அதாவது ரூட் ஆஃப் -1ன்னு வரும். அப்போ இதோட போல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பிளஸ் ஐ அப்படின்றது ஒரு போல்ஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இசட் ஈக்குவல் டு -i அப்படின்றது ஒரு போலா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், இதோட ஆர்டர் என்னன்னு பார்க்கணும். ஸோ அந்த போல் ஆஃப் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆர்டர் ஈக்குவல் டு 1. ஸோ ஏன்னா இதை நம்ம எப்படி எழுதியிருப்போம், நம்ம இசட் பிளஸ் ஐ, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இசட் மைனஸ் ஐ. இந்த ஃபேக்டர் எழுதுனீங்க அப்படின்னா ஒன்று இசட் பிளஸ் ஐன்னு வரும், இன்னொன்று இசட் மைனஸ் ஐ. இங்கே ஹோல் பவர் எனக்கு என்னன்னு இருக்கு 1. அப்போ ஆர்டர் கண்டிப்பாக ஈக்குவல் டு 1ன்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல இசட் ஸ்கொயர் வர்றதுனால டக்குன்னு ஆர்டர் ஈக்குவல் டு 2ன்னு போட்டக்கூடாது. ஸோ நமக்கு ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இசட் மைனஸ் ஏ ஹோல் பவர் எம். இதுதான் நம்ம பார்த்தோம் ஃபார்முலாவில், இசட் மைனஸ் ஏ ஹோல் பவர் எம். அப்போ நமக்கு ஃபேக்டருக்கு ஹோல் பவரில் என்ன இருக்குதோ அதுதான் அதோட ஆர்டர் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுவோம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப இந்த இடத்துல இசட் ஸ்கொயர் வந்திருக்கிறதுனால ஆர்டர் ஈக்குவல் டு 2ன்னு வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னா தப்பாயிரும். ஸோ நமக்கு இங்கே ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இசட் பிளஸ் ஐ, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இசட் மைனஸ் ஐ. இதுதான் ஃபேக்டர். இப்போ இதுக்கு எனக்கு ஹோல் பவர் 1, இங்கேயும் ஹோல் பவர் 1. அப்போ கண்டிப்பாக ஆர்டர் 1. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா இசட் ஈக்குவல் டு பிளஸ் ஐக்கு எடுத்துங்க. இப்போ இதோட ரெசிடியூ கண்டுபிடிங்க. நம்ம என்ன வரும், ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் த பாயிண்ட் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம், இசட் ஈக்குவல் டு ஐ. இப்போ நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம், லிமிட் இசட் டென்ஸ் டு ஐ இசட் மைனஸ் ஐ. இந்த இடத்துல பிளஸ் ஐனா இங்கே மைனஸ்னு வரும், இன்ட்டு எஃப் ஆஃப் இசட்டா. எஃப் ஆஃப் இசட் என்னது, இசட் பை இந்த இசட் ஸ்கொயர் பிளஸ் 1 தான் நம்ம எப்படி பிரிச்சிருப்போம், நம்ம இசட் பிளஸ் ஐ இன்ட்டு இசட் மைனஸ் ஐன்னு. இப்போ இந்த இசட் மைனஸ் ஐக்கு இசட் மைனஸ் ஐ கேன்சல் ஆயிரும். இதில் இசட்டுக்கு பதிலாக ஐ அப்ளை பண்ணுங்க. நியூமரேட்டரில் ஐ பை டினாமினேட்டரில் என்ன வரும், ஐ பிளஸ் ஐ என்ன வந்துடும் 2i. அப்போ ஐக்கு ஐ கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், 1/2ன்னு கிடைக்கும். அப்போ இசட் ஈக்குவல் டு பிளஸ் ஐ அப்படின்றப்ப ரெசிடியூ வந்து பார்த்தீங்கன்னா 1/2ன்னு கிடைக்குது. இப்போ இதே மாதிரி இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஐக்கு கண்டுபிடிங்க. இப்போ இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஐன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இங்கே நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம், ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஐ லிமிட் இசட் டென்ஸ் டு மைனஸ் ஐ. இங்கே நம்ம என்ன எடுப்போம், மைனஸ் ஐனா இசட் பிளஸ் ஐன்னு எடுப்போமா, இன்ட்டு என்ன பார்த்துருப்போம் நம்ம ஃபார்முலாவில் எஃப் ஆஃப் இசட். எஃப் ஆஃப் இசட் என்னது, இசட் பை இசட் பிளஸ் ஐ இன்ட்டு இசட் மைனஸ் ஐ. அப்போ இந்த இசட் பிளஸ் ஐ கேன்சல் ஆயிரும். இசட்டுக்கு பதிலாக மைனஸ் ஐ அப்ளை பண்ணிங்கன்னா நியூமரேட்டரில் மைனஸ் ஐ வரும்,
டினாமினேட்டர்ல -2iன்னு வரும். அப்ப iக்கு i கேன்சல் பண்ணிருங்க. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1/2. அப்ப z ஈக்குவல் டூ -i அப்ளை பண்ணோம்னா, ரெசிடியூ நமக்கு என்ன கிடைக்குது? +1/2ன்னு கிடைக்குது. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, அட் ஈட்ஸ் போல்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்களா? அப்ப நம்ம கண்டுபிடிக்கிற போல்ஸ் 2த்துக்குமே நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ரெசிடியூ கண்டுபிடிச்சோம். இப்ப இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் போல் ஆஃப் ஆர்டர் 2, போல் ஆஃப் ஆர்டர் 3, அதே மாதிரி அட் இட்ஸ் த சிம்பிள் போல், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அட்ஸ் த டபுள் போல், இந்த மாதிரிலாம் நமக்கு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ அதை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஃபைண்ட் த ரெசிடியூ ஆஃப் cot z at z ஈக்குவல் டு 0. இப்ப நம்ம இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நியூமரேட்டர், டினாமினேட்டர்ல f of z by g of z அப்படின்ற ஃபார்மட்ல இருந்துச்சு. அப்ப டினாமினேட்டர்ல உள்ள வேல்யூவை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து நம்ம போல்ஸ் கண்டுபிடிச்சோம். அதோட ஆர்டர் 1 2 பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி ரெசிடியூ கண்டுபிடிச்சோம். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நியூமரேட்டர், டினாமினேட்டர் அந்த ஃபார்மட்ல வரல. இப்ப இதை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா, f of z ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? cot z. இப்ப நான் cot z எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, cos z by sin z ன்னு எடுத்துக்கலாமா? cos by sin என்னன்னு பார்த்திருப்போம் நம்ம cot. அப்ப f of z நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, cos z by sin z அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே கவனிங்க. இப்ப இதுல நம்ம வந்து ஒரு ஃபார்முலா பார்த்திருப்போம். அதாவது f of z ஈக்குவல் டு h of z by k of z அப்படின்ற ஃபார்மட்ல இருந்துச்சு அப்படின்னா, சோ இதுக்கு நம்ம ரெசிடியூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திருப்போம். அப்ப ரெசிடியூக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம் இந்த இடத்துல? ரெசிடியூ ஆஃப் f of z ஈக்குவல் டு a அட் த பாயிண்ட்ல h of a by k dash of a ன்னு பார்த்திருப்போமா? சோ இங்க உள்ள h of z அண்ட் k of z நம்ம என்னன்னு பார்த்திருப்போம் அப்படின்னா, அனலிட்டிக் அப்படின்னு பார்த்திருப்போம். h of z k of z அனலிட்டிக்கா இருக்கணும் அட் த பாயிண்ட்ல. அதே மாதிரி h of a அப்ளை பண்ணோம்னா நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். k of a அப்ளை பண்ணோம்னா ஈக்குவல் டு 0ன்னு வரணும். இந்த கண்டிஷனை நம்ம செக் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பார்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு ஃபங்க்ஷன் f of z அப்படின்றது h of z by k of z இந்த ஃபார்மட்ல இருந்து h of z k of z அட் த பாயிண்ட்ல அனலிட்டிக்கா இருக்கணும். h of a அந்த பாயிண்ட் அப்ளை பண்றப்ப h of a நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். k of a அப்ளை பண்றப்ப ஈக்குவல் டு 0ன்னு வரணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். அதாவது h of a by k dash of a அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை செக் பண்ணி பாருங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். cos z sin z அட் த பாயிண்ட் z ஈக்குவல் டு 0ல நம்ம என்னன்னு பார்த்திருப்போம்? நம்ம அனலிட்டிக் அப்படின்னு பார்த்திருப்போம். இதுல அதே மாதிரி நியூமரேட்டர்ல z க்கு பதிலா 0 அப்ளை பண்ணீங்கன்னா cos 0 1. அப்ப கண்டிப்பா h of a ன்றது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரும். டினாமினேட்டர்ல அப்ளை பண்ணீங்கன்னா sin z ன்னு வரும். sin 0 0ன்னு வரும். அப்ப k of a வந்து பாத்தீங்கன்னா 0ன்னு வரும். அப்ப அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இப்போ நம்ம என்ன அப்ளை பண்ணிரலாம்? ரெசிடியூ ஆஃப் f of z அட் த பாயிண்ட் z ஈக்குவல் டு 0. இங்க நமக்கு என்ன வரும்? h of a ஏன்றது என்னது? 0 by சோ இங்க k dash of a. அப்ப நியூமரேட்டர்ல அப்படியே எடுத்துக்கலாம். டினாமினேட்டர் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அவ்வளவுதான். இப்ப h of 0ன்றது என்னது? நியூமரேட்டர்ல cos 0. அப்ப இங்க டைரக்டா நியூமரேட்டர்ல டைரக்டா லிமிட் அப்ளை பண்ணிரலாம். டினாமினேட்டரை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். sin z டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos z இங்க 0ன்னு அப்ளை பண்ணுங்க. அப்ப cos 0 வேல்யூ 1. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் 1 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 3rd क्वेश्चनக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா the ரெசிடியூவோட வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே கவனிங்க. இப்ப இதே மாதிரி தான் நம்ம 4th क्वेश्चन எடுத்திருக்கோம். இப்ப இங்க 4th क्वेश्चन நம்ம என்ன எடுத்திருக்கோம்? f of z ஈக்குவல் டு cosecant z. இப்ப cosecant z நம்ம எப்படி எழுதலாம்? நம்ம 1 by sin z ன்னு எழுதலாமா? f of z ஈக்குவல் டு cosecant z ன்னு கொடுத்துட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. z ஈக்குவல் டு 0ல ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். z ஈக்குவல் டு பைல ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். இப்ப இதுல நம்ம வந்து z க்கு பதிலா 0ன்னு அப்ளை பண்ணி பாருங்க. டினாமினேட்டர் 0 வரணும். sin 0 0ன்னு வந்துருமா? சோ அந்த கண்டிஷன்ல நியூமரேட்டர் 0 வரக்கூடாது. டினாமினேட்டர் 0 வரணும் அட் த பாயிண்ட்ல. அப்ப z க்கு பதிலா 0 போட்டோம்னா sin 0. அப்ப டினாமினேட்டர் 0 வருது. z க்கு பதிலா பை அப்ளை பண்ணாலுமே sin பைன்றது என்ன வரும்? 0 வரும். அப்ப கண்டிப்பா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்ப இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ரெசிடியூ ஆஃப் f of z அட் த பாயிண்ட் z ஈக்குவல் டு 0 கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா h of 0 by k dash of 0. இப்ப h of 0ன்றது என்னது? நியூமரேட்டர். நியூமரேட்டர்ல h of z ஓட வேல்யூ 1. அப்ப டைரக்டா 1 தான் வரும். டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? k of z ன்றது sin z. sin டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos z. இங்க 0ன்னு அப்ளை பண்ணுங்க. இப்ப 1 by 1 ஈக்குவல் டு என்ன கிடைச்சிரும்? 1 ன்னு கிடைக்கும். அப்ப z ஈக்குவல் டு 0ன்ற பாயிண்ட்டுக்கு ரெசிடியூ நமக்கு என்ன கிடைக்குது? 1 அப்படின்னு கிடைக்குது. இப்ப இதே மாதிரி ரெசிடியூ ஆஃப் f of z
அட் த பாயிண்ட் z ஈக்குவல் டு பை எடுத்துக்கங்க. இப்போ அதில் பை எடுத்தீங்கன்னா என்ன வரும் நமக்கு? h ஆஃப் பை டிவைடு பை k டேஷ் ஆஃப் பையாம். இப்போ h ஆஃப் பைன்றது என்னது? நியூமரேட்டரில் 1 இருக்கு. அப்போ 1 தான் வரும். டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா sin z டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos z. இசட்டுக்கு பதிலாக பையன் அப்ளை பண்ணுவோமா? அப்போ cos பை. இப்போ cos பையோட வேல்யூ என்னது? -1. அப்போ 1/-1 ஈக்குவல் டு -1. அப்போ z ஈக்குவல் டு பையன்றப்ப ரெசிடியூட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? -1 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்மெட்ல வரும். இப்போ தேர்ட் கொஸ்டினும் ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்மெட்ல இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா போல் ஆஃப் ஆர்டர் 1 வச்சு பார்த்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட் இட்ஸ் போல்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ ரெண்டு போல்ஸுக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போல் ஆஃப் ஆர்டர் 1 பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் சால்வ் பண்ணோம். இப்போ தேர்ட் கொஸ்டினும் ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதில் ஹெச் ஆஃப் இசட் பை கே ஆஃப் இசட் அந்த ஃபார்மெட்ல எழுதிட்டு ஸோ இந்த கண்டிஷனை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபைண்ட் த ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் பை இசட் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அட் இட்ஸ் போல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ இதில் டினாமினேட்டரில் ஈக்குவல் டு 0ன்னு எடுங்க. இசட் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் நம்ம போல்ஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ இதுல இருந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இசட் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வரும். இம்ப்ளைஸ் இசட் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏஐ. அப்போ பிளஸ் ஏஐன்றது ஒரு போல், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஏஐன்றது ஒரு போல். இப்போ இதோட ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆர்டர் என்ன வரும் நமக்கு? ஹோல் பவர் 2ன்னு வந்திருக்கா? அப்போ கண்டிப்பாக இதோட ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2ன்னு வரும். இப்போ இது எப்படி நம்ம ஃபேக்டராக எழுதலாம்? ஒன்று இசட் பிளஸ் ஏஐ ஹோல் ஸ்கொயர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இசட் மைனஸ் ஏஐ ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் இதோட ஃபேக்டராக இருக்கும். இப்போ எனக்கு இதில் ஹோல் பவர் இங்கே என்ன வருது? 2ன்னு வருதா? அப்போ ஹோல் பவர் 2 அப்படின்னா ஆர்டர் ஈக்குவல் டு 2. இதே இது ஹோல் பவர் 3ன்னு வந்துச்சுன்னா இதோட ஆர்டர் என்னன்னு எடுத்துக்க போகிறோம்? 3 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம போல் ஆஃப் ஆர்டர் 2க்கு உள்ள ஃபார்முலா பார்க்கணும். இப்போ போல் ஆஃப் ஆர்டர் 2க்கு உள்ள ஃபார்முலால ஃபர்ஸ்ட் இசட் ஈக்குவல் டு எந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம் நம்ம? பிளஸ் ஏஐன்னு எடுத்துக்கங்க. இப்போ இங்கே நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம்? ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் at the point z equal to ai limit z tends to ai போல் ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னா இங்கே முன்னாடி நமக்கு என்ன வரும்? டி பை டிஇசட்னு வருமா? ஸோ அப்போ இங்கே இசட் மைனஸ் ஏஐ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். எஃப் ஆஃப் இசட் என்னது இங்கே நமக்கு? இசட் ஸ்கொயர் பை ஒன்று இசட் பிளஸ் ஏஐ ஹோல் ஸ்கொயர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இசட் மைனஸ் ஏஐ ஹோல் ஸ்கொயர். இதில் இந்த இசட் மைனஸ் ஏஐ ஹோல் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே நமக்கு என்ன இருக்கும்? லிமிட் இசட் டென்ஸ் டு ஏஐ டி பை டிஇசட் இன்ட்டு இசட் ஸ்கொயர் பை இசட் பிளஸ் ஏஐ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம இதில் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது போல் ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னா 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணணும். போல் ஆஃப் ஆர்டர் 3 அப்படின்னா 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது u பை v ஃபார்முலாவை அப்ளை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இசட்டுக்கு பதிலாக ஏஐ அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 2a ஸ்கொயர் பை 8a கியூப் ஐன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த 2வை 8ஐ கேன்சல் பண்ணிங்கன்னா 4ன்னு வரும். ஏ ஸ்கொயருக்கு இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் 1 பை என்ன கிடைக்கும் அப்படின்னா 4aiன்னு கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இசட்டுக்கு பதிலாக ஏஐன்னு அப்ளை பண்ணுறப்ப மைனஸ் 1 பை 4aiன்னு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன இருக்குது? இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஏஐஎம். இப்போ இந்த இசட்டுக்கு பதிலாக மைனஸ் ஏஐன்னு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இங்கே நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா பிளஸ் 1 பை 4aiன்னு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி அப்ளை பண்ணுங்க. இசட் பிளஸ் ஏஐ ஹோல் ஸ்கொயர்ன்றது கேன்சல் ஆகும். இசட்டுக்கு பதிலாக மைனஸ் ஏஐன்னு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு பிளஸ் 1 பை 4aiன்னு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போல் ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சிம்பிள் போலுக்கு பார்த்தோம்ல அதே மாதிரி தான் அப்ளை பண்ண போகிறோம். பட் இங்கே நம்ம போல் ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்றனா முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டி பை டிஇசட்னு வரும். அப்போ ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? லிமிட்டை அப்ளை பண்ணணுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபைண்ட் த ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு காஸ் இசட் பை இசட் கியூப். இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அட் இட்ஸ் போல் சம். இப்போ டினாமினேட்டரில் எனக்கு என்ன இருக்குது? இசட் கியூப் ஈக்குவல் டு 0. அப்போ இசட் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே இதை வந்து போல் ஆஃப் ஆர்டர் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம 3m. ஸோ இசட் கியூப் அப்படின்றத இசட் மைனஸ் 0 ஹோல் கியூப்னு சொல்லுவோம். அப்போ இதான் இதோட ஃபேக்டர். அதாவது இசட் மைனஸ் 0 ஹோல் பவர் 3. அப்போ எம்மோட வேல்யூ 3ன்னு இருக்கா? அப்போ போல் ஆஃப் ஆர்டர் 3.
அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம போல் ஆஃப் ஆர்டர் 3க்கு ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். இப்ப ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட், இசட் ஈக்குவல் டு அட் த பாயிண்ட் 0. இப்ப போல் ஆஃப் ஆர்டர் 3க்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம்? லிமிட் இசட் டெண்ட்ஸ் டு 0. ஸோ இங்க 1/1 ஃபேக்டோரியல். இங்க நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1/2 ஃபேக்டோரியல். டி பை டிஇசட்னு பார்த்தோமா? டி ஸ்கொயர் பை என்ன வரும் அப்படின்னா டிஇசட் ஸ்கொயர் இன்ட்டு z minus 0 whole power 3 into at the point z equal to 0 அப்ப z minus 0 whole cube வரும் into f of z என்னது cos z by z cube. இப்ப இதுல எது கேன்சல் ஆயிரும்? இந்த z cubeக்கு z cube கேன்சல் ஆயிரும். 1/2 ஃபேக்டோரியல்னா 1/2 into d square by dz square into என்ன வரும் அப்படின்னா cos z அப்படின்னு வரும். ஓகே கவனிங்க. இப்ப இந்த இடத்துல 1/2 அப்படியே இருக்கும். இதை வந்து 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணுமா? காசை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் சைன் இசட். அடுத்து மைனஸ் சைன் இசட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் காஸ் இசட். ஸோ இதுக்கு லிமிட் என்ன அப்ளை பண்ணணும்? நம்ம 0. இப்போ அதில் இசட்டுக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா காஸ் 0 1ன்னு வரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -1/2. இப்போ 6th கொஸ்டினுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வந்துடும்? நமக்கு -1/2. இப்போ இதில் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ த போல் ஆஃப் ஆர்டர் 1, போல் ஆஃப் ஆர்டர் 2, போல் ஆஃப் ஆர்டர் 3. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம ஜென்ரலா ஒரே ஒரு ஃபார்முலா தான். நம்ம என்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, லிமிட் z டெண்ட்ஸ் டு a 1/m-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு d பவர் m-1 பை dz பவர் m-1 இன்ட்டு z மைனஸ் a ஹோல் பவர் m இன்ட்டு f ஆஃப் z. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் போல் ஆஃப் ஆர்டர் 1 அப்படின்னா m-க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுங்க. போல் ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னா m-க்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுங்க. போல் ஆஃப் ஆர்டர் 3 அப்படின்னா m-க்கு பதிலாக 3 அப்ளை பண்ணுங்க. ஸோ நமக்கு வந்து இது ஒரே ஃபார்முலா தான் இந்த ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அப்ளை பண்றோம். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுட்டோம்னா ஸோ இந்த ரெசிடியூ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா காசிஸ் ரெசிடியூ தியரம் நம்ம பார்ப்போம். ஸோ அங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரெசிடியூ தியரம் அப்ளை பண்றப்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, find the residue of f of z at its poles ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ இங்கே at its poles அப்படின்றப்ப டினாமினேட்டரில் எனக்கு என்ன டேர்ம் இருக்கு? z minus 1 whole power 3 இதை ஈக்குவல் டு 0ன்னு எடுங்க. அப்போ z ஈக்குவல் டு எனக்கு பிளஸ் 1ன்னு கிடைக்கும். இப்போ இதோட ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம். அப்போ போல் ஆஃப் ஆர்டர் நமக்கு என்ன கிடைச்சிரும்? 3. அப்போ போல் ஆஃப் ஆர்டர் 3 அப்படின்னா ஸோ நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம்? ரெசிடியூ ஆஃப் f of z at the point z ஈக்குவல் டு என்னது 1 ஈக்குவல் டு லிமிட் z டெண்ட்ஸ் டு 1. அப்போ போல் ஆஃப் ஆர்டர் 3 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இங்கே 1/3 minus 1 அப்படின்னா 1/2 ஃபேக்டோரியல் d பவர் 2 அதாவது d ஸ்கொயர் பை dz ஸ்கொயர் அப்படின்னு வரும் இன்ட்டு z மைனஸ் 1 ஹோல் பவர் 3 இன்ட்டு f ஆஃப் z. f ஆஃப் z என்னது? z e பவர் z பை z மைனஸ் 1 ஹோல் பவர் 3. இப்போ இதில் இது கேன்சல் ஆயிரும். z மைனஸ் 1 ஹோல் கியூப் இந்த z மைனஸ் 1 ஹோல் கியூப் கேன்சல் ஆயிரும். 1/2 ஃபேக்டோரியல்னா 1/2. ஸோ இதை அப்படியே எடுத்துங்க. ஸோ இங்கே முன்னாடி நமக்கு என்ன இருக்கும்? லிமிட் z டென்ஸ் டு 1 இன்ட்டு இங்கே என்ன இருக்கும்? d ஸ்கொயர் பை dz ஸ்கொயர் இன்ட்டு z e பவர் z. இப்போ இதை நம்ம எத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணணும். அப்போ 1/2 லிமிட் z டென்ஸ் டு 1 இன்ட்டு ஃபர்ஸ்ட் 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. d பை dz இன்ட்டு ஃபர்ஸ்ட் z எடுத்துட்டு e பவர் z டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் z பிளஸ் e பவர் z எடுத்துட்டு z டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 அதாவது uv ஃபார்முலால அப்ளை பண்றோம். இதை இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 1/2 இன்ட்டு லிமிட் z டென்ஸ் டு 1. ஸோ இங்கே uv ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா z இன்ட்டு e பவர் z வரும் பிளஸ் e பவர் z எடுத்துட்டு z டிஃபரன்ஷியேட் பண்ணா 1ன்னு வரும் பிளஸ் இங்கே ஒரு e பவர் z. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ட்டு இங்கே இசட்டுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்? 1. அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் 1ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா e பவர் 1, செகண்ட் டேர்மும் e பவர் 1ன்னு கிடைக்கும், தேர்டு டேர்மும் e பவர் 1ன்னு கிடைக்கும். அப்போ e பவர் 1 அப்படின்னா e-ஆம். இப்போ e பிளஸ் e பிளஸ் e. அப்போ ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிரும்? 3e/2. அப்போ 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3e/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, find the residue of f of z plus 1 by z square into z minus 2 at இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா z equal to 0. இப்போ இதில் போல்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டினாமினேட்டரில் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 0, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா z மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே எனக்கு z ஈக்குவல் டு 2, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா z ஈக்குவல் டு 0.
இப்ப இதோட ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2ன்னு வரும். இதோட ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1ன்னு வரும். இங்க நமக்கு எந்த பாயிண்ட்க்கு மட்டும் தான் ரெசிடியூ கேட்டிருக்காங்க. அட் z ஈக்குவல் டூ 0க்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அட் இட்ஸ் போல்ஸ் அப்படின்னு ஜெனரலா கேட்டாங்க. நம்ம எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே ரெசிடியூ கண்டுபிடிச்சோம். இப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ல அட் த பாயிண்ட்ட மென்ஷன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா, அந்த பாயிண்ட்க்கு மட்டும் நம்ம ரெசிடியூ கண்டுபிடிச்சா போதும். இங்க நமக்கு எந்த பாயிண்ட்ட மென்ஷன் பண்ணியிருக்காங்க? z ஈக்குவல் டூ 0வா? அப்ப z ஈக்குவல் டூ 0ன்றப்ப நமக்கு ஆர்டர் என்ன வருது? 2. அப்ப இந்த பாயிண்ட்க்கு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும்? ரெசிடியூ ஆஃப் f ஆஃப் z அட் த பாயிண்ட் z ஈக்குவல் டூ 0. இங்க போல் ஆஃப் ஆர்டர் 2 ஓட ஃபார்முலா எடுக்கணும். இப்ப போல் ஆஃப் ஆர்டர் 2க்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம் நம்ம? லிமிட் z டெண்ட்ஸ் டூ 0 d by dz into z minus 0 whole square into f of z. f of z என்னது? z plus 1 by z square into z minus 2. இப்ப இந்த z ஸ்கொயருக்கு இந்த z ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். லிமிட் z tends to 0. ஸோ நமக்கு இங்க என்ன இருக்கும்? d by dz into z plus 1 by என்ன இருக்கும் நமக்கு? z minus 2. இப்ப இதை வந்து ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, போல் ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னா இந்த டேர்மை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணணும். போல் ஆஃப் ஆர்டர் 3 அப்படின்னா 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி இதை லிமிட் அப்ளை பண்ணணும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா u by v ஃபார்முலால டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ அதாவது இங்க நமக்கு என்ன வரும்? லிமிட் z டென்ஸ் டு 0. ஃபர்ஸ்ட் z மைனஸ் 2 எடுத்துட்டு நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 மைனஸ் z பிளஸ் 1 இன்ட்டு டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1ன்னு வரும். y z மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு வருமா? இப்போ இதில் zக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா, ஸோ இந்த டேர்ம் 0. அப்போ மைனஸ் 2 இன்ட்டு 1னா மைனஸ் 2 வரும். இங்கே 0ன்னு வரும். அப்போ மைனஸ் 1 அப்படின்னு வரும். டினாமினேட்டரில் 0 மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4. அப்போ ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 3/4. அப்போ 8th கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 3/4 அப்படின்னு கிடைக்கும். ஓகே கவனிங்க. இப்போ 9th கொஸ்டின் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஃபைண்ட் த ரெசிடியூ ஆஃப் f ஆஃப் z ஈக்குவல் டு z பை z மைனஸ் 2 இன்ட்டு z மைனஸ் 3. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அட் z ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அட் z ஈக்குவல் டு நம்ம போல்ஸில் கொடுத்துருந்ததை பார்த்தோம். டினாமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அந்த டினாமினேட்டரை ஈக்குவல் டு 0ன்னு எடுப்போம். அதோட போல் கண்டுபிடிப்போம். ஸோ அதோட ஆர்டர் என்ன இருக்குன்னு பார்ப்போம். போல் ஆஃப் ஆர்டர் 1ஆ போல் ஆஃப் ஆர்டர் 2ஆன்னு பார்ப்போம். ஸோ அந்த போல் ஆஃப் ஆர்டர் 1 2ஓட ஃபார்முலா எடுத்து ரெசிடியூ நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இப்போ இது அந்த போல்ஸ் டினாமினேட்டர் கொடுக்காம அட் த பாயிண்ட் z ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம் நம்ம? ரெசிடியூ ஆஃப் f ஆஃப் z அட் த பாயிண்ட் z ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம்? லிமிட் z டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மைனஸ் z இன்ட்டு f ஆஃப் z. அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அட் z ஈக்குவல் டு அவங்களே இன்ஃபினிட்டின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம டினாமினேட்டரில் உள்ள போல்ஸ் எடுத்து போடக்கூடாது. அங்கே இன்ஃபினிட்டிவ்னா அந்த இன்ஃபினிட்டின்ற பாயிண்ட்டுக்கு தான் ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் அப்ளை பண்ணுங்க இந்த ஃபார்முலால. லிமிட் z டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் மைனஸ் z இன்ட்டு f ஆஃப் z ஓட வேல்யூ என்னது இங்கே நமக்கு? z பை z மைனஸ் 2 இன்ட்டு z மைனஸ் 3. இப்போ இதில் ஸோ இந்த இடத்துல லிமிட் நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்? இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த z மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் z ஸ்கொயர்னு வருமா நியூமரேட்டரில்? டினாமினேட்டரில் ஒரு z காமனாக எடுங்க. ஃபர்ஸ்ட் டேர்மில் 1 மைனஸ் 2/zன்னு வரும். செகண்ட் டேர்மில் ஒரு z காமனாக எடுத்தீங்க அப்படின்னா 1 மைனஸ் 3/zன்னு வருமா? இப்போ இந்த z-க்கும் இந்த z என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிருமா? z இன்ட்டு z ஸ்கொயர் அப்போ கேன்சல் ஆயிரும். இப்போ z-க்கு பதிலாக இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணுங்க. நியூமரேட்டரில் மைனஸ் 1 இருக்கும். டினாமினேட்டரில் இங்கே 1 மைனஸ் 2/infinity 0. இங்கே 1 மைனஸ் 3/infinity 0. அப்போ இன்ட்டு 1ன்னு வரும். அப்போ ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும்? மைனஸ் 1 கிடைக்கும். இப்போ 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். இந்த கொஸ்டின்ல உள்ள மாடல் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் z ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 10th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபைண்ட் த ரெசிடியூ ஆஃப் f ஆஃப் z ஈக்குவல் டு z ஸ்கொயர் பை z ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் இங்கே அட் இட்ஸ் போல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு சம் சால்வ் பண்ணியிருப்போம். அதாவது f ஆஃப் z ஈக்குவல் டு z ஸ்கொயர் பை z ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் எடுத்து போல் ஆஃப் ஆர்டர் 2 வச்சு நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இப்போ அதே ஃபார்மெட்டில் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த ஆர்டர் ஈக்குவல் டு 1 போல் ஆஃப் ஆர்டர் ஈக்குவல் டு 1 இந்த இடத்துல. ஸோ இதில் நீங்கள் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா z பிளஸ் ஏஐ z மைனஸ் ஏன்னு வரும். இங்கே போல் ஆஃப் ஆர்டர் 1 வரும். இப்போ போல் ஆஃப் ஆர்டர் 1க்கு உள்ள ஃபார்முலா எடுத்து ஸோ இதில் ரெசிடியூ ஆஃப் f ஆஃப் z
அட் த பாயிண்ட் z ஈக்குவல் டு ஏஐன்னு அப்ளை பண்ணீங்கன்னா ப்ளஸ் ஏஐ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா மைனஸ் ஏ பை 2i இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பாருங்க. இப்போ அதே மாதிரி ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் த பாயிண்ட் z ஈக்குவல் டு மைனஸ் ஏஐ எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே ப்ளஸ் ஏ பை 2i இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பாருங்க. நம்ம ஆல்ரெடி இப்போ போல் ஆஃப் ஆர்டர் 2க்கு எடுத்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அதே ஃபார்மெட்டில் போல் ஆஃப் ஆர்டர் 1ஓட ஃபார்முலா எடுத்து ரெசிடியூ கண்டுபிடிங்க. இந்த ரெண்டு ஆன்சருமே வருதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ஓகே கவனிங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கொஸ்டின் நம்ம கொடுத்துருப்போம். அதாவது 11, 12, 13, 14. ஸோ இந்த 4 கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை யுவர் செல்ஃப். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதே ஃபார்மெட்டில் இந்த 4 கொஸ்டினை சால்வ் பண்ணி ஸோ இதோட ஆன்சர் என்ன வருது அப்படின்றத ஆப்ஷன் ஏயா பியா ஆப்ஷன் சியா டியான்றதை மட்டும் கண்டுபிடிச்சி இதோட ஆன்சரை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இந்த 11th கொஸ்டின் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பிளஸ் 1 பை 1 மைனஸ் இசட் ஹோல் ஸ்கொயர். இப்போ இதோட போல்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல ஃபைண்ட் த போல் அண்டு ரெசிடியூ. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம போல் கண்டுபிடிக்கணும், அடுத்து ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் உள்ள ஆன்சரு போலா இருக்கும், செகண்ட் உள்ள ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா ரெசிடியூவா இருக்கும். இப்போ இதோட போல் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இசட் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இசட் ஈக்குவல் டு 1. அப்போ இசட் ஈக்குவல் டு 1ன்னு கிடைச்சிரும். போல் ஆஃப் ஆர்டர் 2ஆம். அப்போ போல் ஆஃப் ஆர்டர் 2க்கு உள்ள ஃபார்முலா எடுத்து ரெசிடியூ என்னன்னு கண்டுபிடிங்க. இதோட ரெசிடியூ என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணி ஸோ அதில் உள்ள ஆன்சர் ஏபிசிடியில் எந்த ஆன்சர் வருது அப்படின்றத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இதே மாதிரி 12th கொஸ்டின் நமக்கு என்ன இருக்கு எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் பை இசட் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இசட் பிளஸ் 2. இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அட் இசட் ஈக்குவல் டு 1 அண்ட் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போ இசட் ஈக்குவல் டு 1 அப்படின்றப்ப இதோட ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம். அப்போ இங்கே இசட் ஈக்குவல் டு 1 கண்டுபிடிக்கிறப்ப ரெசிடியூ கண்டுபிடிக்கிறப்ப ஆர்டர் 2ஓட ஃபார்முலா எடுக்கணும். இசட் ஈக்குவல் டு மைனஸ் 2 எடுக்கிறப்ப இந்த ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஈக்குவல் டு 1ன்னு வரும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ரெசிடியூ என்ன வருது அப்படின்றத ஸோ கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி இதோட ஆன்சர் ஏபிசிடியில் எந்த ஆன்சர் வருது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இதே மாதிரி 13th கொஸ்டினில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ரெசிடியூ ஆஃப் இசட் பிளஸ் 2 பை இசட் மைனஸ் 2 இன்ட்டு இசட் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அட்டு என்ன கேட்டிருக்காங்க நமக்கு சிம்பிள் போல். இப்போ சிம்பிள் போல்னா நம்ம என்னன்னு பார்த்துருப்போம், நம்ம ஆர்டர் ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இசட் ஈக்குவல் டு 2ன்னு வரும், இன்னொன்று இசட் ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு வரும். இப்போ இதில் எது நமக்கு சிம்பிள் போல் இசட் ஈக்குவல் டு 2ன்றது தான் சிம்பிள் போல், இசட் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்றது டபுள் போலில் வரும். ஏன்னா போல் ஆஃப் ஆர்டர் 2ஆம். இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெசிடியூ ஆஃப் சிம்பிள் போலுக்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ 13th கொஸ்டினுக்கு நம்ம ரெசிடியூ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அட் த பாயிண்ட் இசட் ஈக்குவல் டு 2க்கு மட்டும் கண்டுபிடிங்க. இதோட ஆன்சர் என்ன வருது அப்படின்றத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா த சம் ஆஃப் த ரெசிடியூ ஆஃப் இ பவர் இசட் பை இசட் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அட் ஆல் இட்ஸ் போல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு டினாமினேட்டரில் என்ன இருக்கு இசட் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயரா ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தீங்கன்னா இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்கொயர். அப்போ இசட் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏஐன்னு வரும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டரு ஒன்று இசட் பிளஸ் ஏஐ, இன்னொன்று இசட் மைனஸ் ஏஐ. அப்போ இதில் போல் ஆஃப் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம். அப்போ போல் ஆஃப் ஆர்டர் 1க்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிங்க அப்படின்னா இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஏஐக்கு ரெசிடியூ கண்டுபிடிங்க. அதே மாதிரி இசட் ஈக்குவல் டு பிளஸ் ஏஐக்கு ரெசிடியூ கண்டுபிடிங்க. இப்போ இந்த ரெசிடியூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க சம் ஆஃப் த ரெசிடியூஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் ரெண்டையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா சம் பண்ணுங்க. சம் பண்ணி இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதோட பார்த்தீங்க அப்படின்னா த ரெசிடியூஸ் அப்படின்ற டாபிக் கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது இந்த ரெசிடியூவை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த டாப்பிக்கோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பார்ட் 28ல் காசிஸ் ரெசிடியூ தியரம் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த காசிஸ் ரெசிடியூ தியரம் அப்படின்ற டாபிக் எடுத்து இதில் நம்ம என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம், இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரணும் அப்படின்னா மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க.